Hi friends, welcome to Career Growth 360. ஸோ நம்மளுடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கும் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட், எது படித்தா பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவில் போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் தமிழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேட்ச் 2 வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டெமோ கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தேடுறப்ப ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அல்லது ஒரு HTML CSS தெரிஞ்சுக்கிட்டா ஒரு வெப் டெவலப்பர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு அசம்ஷன்ல இருப்போம். பட் ஆக்சுவலா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான டொமைன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாப் ரோல்ஸும் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வர்றவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ புதுசா வந்து என்னென்ன ரோல்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன படிக்கணும், என்ன மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் பாப்புலரா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய 2 ரோல். ஸோ டேட்டா அனாலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் அனாலிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போ டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 to 8 months வந்து தரவாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்னால் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவ்வளோ வந்து என்னால் வந்து எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்லாம் போட முடியாது, இன்டெப்த்தாக ப்ரோக்ராமிங்லாம் கற்றுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேட்டா அனாலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் அனாலிஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் டேட்டா வச்சு தான் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கும். ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இனிஷியலாக நீங்கள் இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து எடுத்து ஒரு 1 or 2 years வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரோலை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய விஷயம், யார் வந்து எந்த ரோலை வந்து சூஸ் பண்ணலாம், நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டான டொமைனில் இருக்கவங்க தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ்லாம் வந்து அப்ளை பண்ணணும் அல்லது இந்த டிகிரி படிச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பொதுவாக ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. பட் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஃபினான்ஸ் அல்லது காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ், ஸோ இது ஓரியன்டாக வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ பிஸ்னஸ் அனாலிஸ்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசி, ஸோ இன்ஜினியரிங் அல்லது பிடெக், ஸோ இந்த 2 ஃபீல்டுமே இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா அனாலிஸ்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ எனக்கு வந்து நல்ல மேத்தமெட்டிக்ஸ் வரும், ஸோ எனக்கு அனாலிட்டிக்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும், நான் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் என்னால் பில்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் இது சம்மந்தப்பட்டு எந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்து போகணும் அல்லது நீங்கள் அந்த டிகிரி தான் குறிப்பிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு டேட்டா அனாலிஸ்ட் ரோல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது தவிர்த்து நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த ரோல் வந்து வேணுமோ அதுக்கு தகுந்த ஸ்கில் செட்டை மட்டும் நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன படிக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து, நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், எனக்கு இந்த ரோலில் வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கும் வேலை கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து ஒரு சப்போர்ட் ரோலில் இருக்கீங்க, நான் வந்து அடுத்து நெக்ஸ்ட் லெவல் என்ன மூவ் பண்ணணும், நான் டெக்னிக்கல் சைடுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டெவலப்பராக போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஜூனியர் லெவலுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து டேட்டா அனாலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணாலே தெரியும், நிறைய வந்து ஓப்பனிங்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் அனாலிஸ்ட் ரோலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் ரோல் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை
பேஸ் பண்ணி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிசினஸ் அனாலிஸ்ட்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமனான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கம்பெனி என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்றாங்க, ஸோ அதோட ப்ராஃபிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதுல தான் நீங்க வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வருது புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றப்ப, ஸோ அதுக்கு வந்து எப்படி நம்ம சொல்யூஷன் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயினான மோட்டிவ். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கிளைண்ட்ஸ்ட்ட இருந்து ரெக்வயர்மெண்ட்ஸ் வாங்குறது, ஸோ அவங்களோட இன்டராக்ட் பண்றது, இப்போ சொல்யூஷன் பில்ட் பண்றதுக்கு நீங்க டெவலப்பர்ஸோட இன்டராக்ட் பண்ணணும். இப்போ ஒரு விசுவலைசேஷன் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டேட்டா அனாலிஸ்டோட நீங்க கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணி இன்டராக்ட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறது, ஸோ அதோடைய ஃபீட்பேக் வந்து எடுத்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறது, ஸோ ஃபைனலாக டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணுறது, ரிப்போர்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பிஸ்னஸ் அனாலிஸ்டோட ஒர்க்காக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டுக்கு பைத்தான், எஸ்கியூஎல், ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து வேரி ஆகும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் அனாலிஸ்டையே வந்து டேட்டா அனாலிஸ்டாவும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ டேட்டா அனாலிஸ்டுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவையோ அதை நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பிசினஸ் அனாலிஸ்டோட ரோல் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும், ஒவ்வொரு கம்பெனியோடைய ஆர்கனைசேஷன் பொறுத்து. ஸோ அதனால வந்துட்டு நம்மளால வந்து டிஃபைனா சொல்ல முடியாது இதுதான் வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கலா நீங்க ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு டூல் கத்துக்கலாம். எஸ்கியூஎலும் நீங்க அடிஷனலா கத்துக்கலாம். ஸோ விஷுவலைசேஷன் டூல்ல ஏதாவது ஒன்று கத்துக்கோங்க. டேட்டா அனாலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப நம்மளுக்கு வந்து எந்த டொமைன்ல நீங்க ஒர்க் பண்றீங்களோ ஸோ அந்த டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டேட்டா வந்து கிளீன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து டேட்டா வந்து அனலைஸ் பண்றது, ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோடைய ஒரு சேல்ஸ் பர்டிகுலர் ப்ராடக்டோட சேல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சேல்ஸை வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் மந்த்ல இந்த ரீஜன்ல இவ்வளவுதான் வந்து எனக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் கொண்டு வந்து கொடுக்கறது டேட்டா அனாலிஸ்டோட வேலை. ஸோ எந்தெந்த இடத்துல கம்மியா இருக்கு, ஏன் கம்மியா இருக்கு, அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர்றது பிசினஸ் அனாலிஸ்டோட வேலை. ஸோ உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மூவ் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்னெல்லாம் கேதர் பண்ணிக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பிஸ்னஸ் அனாலிஸ்ட்க்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு யார் என்ன வந்து படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கற்றுக்க வேண்டியது பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த கம்பெனியில் என்ன மாதிரி டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டொமைன் சம்மந்தப்பட்ட காம்படிட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த கம்பெனி என்னென்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு வரப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது இப்போ சடனாக நீங்கள் லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, எதனால் வந்து இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு உங்களோட சேல் வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எல்லா ஆங்கிள் இருந்துமே நீங்கள் வந்து திங்க் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லா டிஃப்ரெண்ட் டீம்ஸோடையும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து சில கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் அனாலிஸ்டே வந்து டேட்டா அனாலிஸ்டை யூஸ் பண்ணுறதுனால உங்களோட கம்பெனி வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு தனியாக வந்து மேபி நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் உங்களுக்கு டேட்டா வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இடிஎல் ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா வந்து அனாலிசிஸ் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து கொடுக்கல அப்படின்னா ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் தான் டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமேலு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து அவங்க உங்களோட கம்பெனியில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து மைசீக்வல் கற்றுக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பைத்தான் ஆர் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து கம்பல்சரி கிடையாது, பட் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அடிஷ்னலாக எம்எஸ் எக்ஸல்,
விஷுவலைசேஷன் டூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப ஏதாவது ஒரு டூல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பவர் பிஐ ஆர் டேபிளோ நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம். உங்கள் கம்பெனி எது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சாகணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைட்லையுமே வந்து நீங்கள் எந்த ரோலுக்கு நீங்கள் மூவ் ஆக போகிறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து எல்லாமே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க, ஸோ என்ன சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ டேட்டா அனலிஸ்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப, நம்ம வந்து இப்ப கிளாஸ் டோர்ல பார்த்துட்டுருக்கோம். ஸோ நீங்க வந்து மத்த போர்ட்டல்ஸும் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாப் எம்என்சிஸ் எல்லாருமே வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. அசென்ச்சர், டிசிஎஸ், சிடிஎஸ், அமேசான், கேப்ஜெமினி, இன்ஃபோசிஸ், டிலாய்ட், விப்ரோ, ஐபிஎம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு பாப்புலரா வந்து ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதே வந்து பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசினஸ் அனாலிஸ்ட் எடுக்குறாங்க. எம்என்சிஸும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து விப்ரோ வந்து எடுக்குறாங்க. ஜோ டெக்னாலஜிஸ் எடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஜூ சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் எடுக்குறாங்க. டிலாய்ட் எடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க அதுக்கு தகுந்த மாரி உங்களோட ப்ரொஃபைல் வந்து கரெக்ட்டா ரெடி பண்ணிட்டு, அவங்களோட ரெக்ரூட்மென்ட்க்கு ஏத்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல வந்து நீங்க ஆல்டர் பண்ணி அதுக்கப்புறமேலு நீங்க அப்ளை பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப, ரொம்ப மினிமலா வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட்க்கு நீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1.8. ஸோ அதுதான் வந்து லோயஸ்ட் பேக்கேஜ் பெர் ஆனம். அதிலிருந்து ஆவரேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4.3லிருந்து 5.4 லேக் பெர் ஆனம் வரைக்கும் நீங்க ஒரு ஆவரேஜா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் 12 லேக் வந்து குடுத்துருக்காங்க. இதே வந்து நீங்க பிசினஸ் அனாலிஸ்ட்டோட சேலரி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ இனிஷியலாவே 3 லேக் பெர் ஆனம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 7 லேக் பெர் ஆனம்ல வந்து கிராஸ் ஆயிடுது. அதே மாரி உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, 15 லேக் பெர் ஆனம் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட் அண்ட் பிசினஸ் அனலிஸ்ட்ட கம்பேர் பண்றப்ப, பிசினஸ் அனலிஸ்ட்க்கு உங்களுக்கு கொஞ்சம் சேலரி பேக்கேஜ் அதிகமா தான் இருக்கு. ஓகே. ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் வந்து இருக்கும் அப்டிங்கிறத நம்ம பார்த்துரலாம். ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்டின்னு எடுத்துக்கிறப்ப, எனக்கு டெக்னிக்கல் ஓரியன்டடா எனக்கு வந்து கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வொர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து மூவ் ஆகலாம். அதே மாதிரி புதுசா வந்து டூல்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் புது புது டூல்ஸ், விஷுவலைசேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஃபரண்டான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேபி சில கம்பெனிஸ் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் கூட உங்கள கத்துக்க சொல்ல டிமாண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ரெடியா இருக்கணும். டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சேலரி பொறுத்த அளவுக்கு ஆவரேஜா வந்து நீங்க ஒரு 4 to 5. ஓகே. ஸோ ஃபைனலா பிசினஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப 80% உங்களுக்கு நான் டெக்னிக்கல் தான். பட் இருந்தாலும் வந்து நீங்க வந்து உங்களோட கம்பெனி ஒரு சில டெக்னாலஜிஸ் அல்லது டூல்ஸ் வந்து கத்துக்க சொல்லி டிமாண்ட் பண்றப்ப கண்டிப்பா நீங்க லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ சேலரி கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட்டோட எப்பயுமே பிசினஸ் அனலிஸ்ட்க்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு செக்டாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அனலிஸ்ட்டோட ரோல் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆயிட்டே இருக்கும். எல்லா இடத்துலயும் ஒரே மாரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நெறைய விஷயங்கள் வந்து பிரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெறைய பேரோட கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்கள நீங்க வந்து தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா பிசினஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.